அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான உறவு. இது உங்களுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமண உறவு, அப்புறம் திருமணம் தாண்டிய உறவு. இப்ப லேட்டஸ்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவையும் சொல்றாங்க. அது போக பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலான உறவு, ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும், அல்லது ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் இடையிலான நட்பு. இந்த காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல இந்த கோ எஜுகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கும். அதற்கப்புறம் பின்னால அது ஒரு காதலா கூட மாறி அவர்கள் ஒரு திருமண உறவுல போயிருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் காதல் மலர்ந்து அப்புறம் பிரேக்கப் ஆகி அப்புறம் அவங்க இருவரும் பிரிந்து அதுல ஒருத்தர் இன்னொருத்தரோடையும் ஒருத்தர் மற்றவரோடையும் இந்த மாதிரி உறவுகள் ஒரு முறை இரண்டு முறை அந்த மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அது ஒரு தொடர்ச்சியான உறவாக மாறுவதும் உண்டு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் மேற்பட்ட ஒரு உறவு நட்பு. இந்த நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான, அதாவது உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய நட்பு. சரி, இந்த உறவுகள் எல்லாத்துக்குமே ஏதாவது என்ன அடிப்படையில் இந்த உறவுகள் உருவாகுது. இப்ப நாம ஒரு மனிதன் தனிமேல சோசியல் அனிமல் அப்படிங்கிறாங்க. அதாவது மனிதன் ஒரு சமூக விலங்கு. மனிதன் எப்பொழுதுமே தனியாக இருக்க படைக்கப்பட்டவன் அல்ல. அவன் ஒரு கூட்டணியாக, ஒரு சமூகமாக, ஒரு குழுவாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவன். அதுவும் குறிப்பா ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் இணைந்த அந்த உறவு, அந்த பாலியல் ரீதியான உடல் கவர்ச்சியோடு அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இருக்கக்கூடிய இந்த அன்பு. இந்த அன்புக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழம் அதிகம். எப்படி நட்புக்கு உயிருக்கு கொடுக்கக்கூடியதோ அதே மாதிரி இந்த திருமண உறவு, இந்த மாதிரி கணவன் மனைவி, இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு அந்த உறவு பிரிந்து போகும்போதோ அல்லது அந்த உறவு உடைக்கப்படும் பொழுதோ அல்லது அதுல ஒருவர் யாராவது ஒருத்தர் இறந்து போகும் பொழுதோ அந்த மற்றொரு இணை என்ன பண்றாங்கன்னா பல நேரங்களில் உடைந்து போய் அவர்கள் அந்த துக்கத்திலிருந்து அந்த துயரத்திலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. ஒரு சிலர் அதுல தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேர் காதலிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தர் அவருடைய அந்த அந்த காதலை அவங்க பிரேக் பண்ணிட்டு போகும்போது அந்த இன்னொருவரால் அந்த அந்த அவர்கள் அந்த இன்னொருவர் மேல் அவர்கள் வைத்திருந்த அந்த அன்பு, அந்த பாசம் அதை அது கிடைக்கல அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு தாங்க முடியாத துயரத்திற்கு உள்ளாகிறார்கள். இப்போ நம்ம சாதாரணமா எல்லா மனிதர்களுமே நம்ம சமூகத்துல நாம வீட்டை விட்டு வெளியே வந்ததுல இருந்து திரும்ப நம்ம வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கிற எல்லாத்து கூடயுமே ஒரு மறைமுகமான உறவை நம்மளை எரியாமலேயே நம்ம மெயின்டைன் பண்றோம். எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம இறங்கி ரோட்ல நடந்து போறோம்னு வச்சுங்களேன். அப்ப ரோட்ல நடந்து போகும்போது எதுக்கால ஒரு நபர் வர்றாரு. அப்போ அந்த நபர் ஆணாக இருந்தால் அவரை ஒரு நபரை அக்னாலேஜ் பண்றோம். அல்லது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாருன்னா அவரை பார்த்து ஒரு புன்னகை புரிவோம். அது ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா ஒரு ஸ்மைல் பண்ணுவோம். அல்லது நமக்கு மூத்தவங்களா இருந்தா என்னக்கா நல்லா இருக்கீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்போம். அல்லது எதுவுமே தெரியாம ஒரு புதிதாக ஒருத்தர் எதுக்கால வரும்போது கூட அந்த நபர் நமக்கு நேர் எதிரில் வந்தால் நாம என்ன பண்ணுவோம், காசியஸா ஒரு எச்சரிக்கை உணர்வோட அவங்க மேல மோதாம நம்ம ஒரு ஓரமாக ஒதுங்கி அவர்கள் போவதற்கு நாம் வழிவிடுவோம், நாம் போவதற்கு அவர்கள் வழிவிடுகிறார்கள். அப்போ நம்ம எரியாமல் ஒரு சாலையில் நம்ம வாகனம் ஓட்டும் பொழுதோ அல்லது ஒரு பேங்க்குக்கு நம்ம போறோம், ஒரு கடைக்கு போறோம், ஒரு நிறுவனத்துல பணிபுரியறோம், ரோட்ல டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி வாகனங்களை ஓட்டிட்டு போறோம். அப்போ இந்த எல்லா இடங்கள்லயுமே ஒரு இருவருக்கு உண்டான இரு தனிநபர்களுக்கு இடையில் உண்டான உறவுகளை மெயின்டைன் பண்றதுக்கு, ஒரு காப்பாத்துறதுக்கு அல்ல அந்த உறவுகள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கு ஒரு பொது விதி இருக்குது. இப்ப சாலை அப்படின்னா சாலைக்கு உண்டான ஒரு விதி இருக்குது. கீப் லெஃப்ட், எதுக்கால போகும்போது ரைட்டை திரும்ப போது இண்டிகேட்டர் போடணும், எதுக்கால வர்ற வண்டிக்கு வழி விடணும். அப்போ அந்த இடத்துல இந்த சாலையில் நாம் மட்டும் பயணம் செய்வதில்லை, நம்மோடு நம்ம சக பயணிகளாக பல பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவர்களும் நாமும் ஒரு சுமூகமான உறவுல இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்றோம், அந்த சாலை விதிகளை கடைபிடித்து நடக்கிறோம். அதே மாதிரி ஒரு அலுவலகத்துல ஒரு மேனேஜர் அவருக்கு கீழ் இருக்கிறவங்கள, அதே மாதிரி ஒரு மேனேஜர் அவருக்கு மேல இருக்கிற உரிமையாளர்கிட்ட, அதே மாதிரி சாதாரண பணியாளர்கள் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கிட்ட, இந்த மாதிரி எல்லா மட்டத்திலையுமே அவர்கள் மற்றவர்களோடு எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், எந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, எது ஒரு கண்ணியமான அணுகுமுறை அப்படிங்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு சமூக விதி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சமூக விதி, இந்த மாதிரி ஒரு விதி ஒரு தனி மனித உறவுகளுக்கு அல்லது ஒரு குடும்ப உறவுகளுக்கு இருக்கா அப்படின்னா
அந்த மாதிரி ஒரு விதிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்படித்தான் வந்து 2 பேருக்குள்ள இருக்கிற உறவுகள் இருக்கணும். ஒரு தாய்க்கும் ஒரு மகளுக்கும் உண்டான உறவோ, அல்லது அப்பாவுக்கும் மகளுக்கும் உண்டான உறவோ, அல்லது தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உண்டான உறவு, இந்த மாதிரி இந்த உறவுகள் வந்து இந்த குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது விதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எந்த விதியுமே கிடையாது. ஆனா இந்த உறவுகள் எல்லாத்துக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா ஒரு கருவா, ஒரு இலையோடு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவர் இன்னொருவர் மேல் வைத்திருக்கும் அந்த அன்பு, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததுன்னா நட்பு, பாசம், ஒரு பிணைப்பு, ஒரு பாண்டிங் இவங்களுக்குள்ள இருக்கும். இந்த பாண்டிங், இந்த அன்பு, இந்த நட்பு, இந்த பிணைப்பு தான் இவர்களை வந்து ஒருவர் பிணைத்து வைத்திருக்கிறது, பிரிவிடாமல் காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பாண்டு வந்து எந்த ஒரு இதுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். எப்படி இந்த நம்பிக்கை வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மனிதன் தனித்திருக்க படைக்கப்பட்டவன் அல்ல. அப்போ ஒவ்வொரு மனிதனுமே தன்மேல் யாராவது அன்பு செலுத்த வேண்டும் என்று ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் எல்லா மனிதர்கிட்ட இருக்கு. தன்னை மதிக்க வேண்டும், தன்னை போற்ற வேண்டும், தன்னை வந்து தான் வந்து இன்னொருவர் முன்னால் ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக அவர்கள் வந்து உணர வேண்டும். அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, தான் வந்து இன்னொரு நபரால், தான் உறவில் இருக்கும் மற்றொரு நபரால் வந்து மதிக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும், தான் செய்யும் செயல்கள் வந்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர்கள் செய்யும் செயல் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நாம் நிறைவேற்றும். இந்த மாதிரி இந்த அன்பு என்ற அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டமைக்கப்படுகிறது. அப்ப இந்த கட்டமைக்கப்பட்ட கட்டடத்துல வந்து எப்ப விரிசல் விழுகுது அப்படின்னா, இந்த உறவுகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரொட்டீனா இந்த உறவுகள் வந்து காலையில எந்திரிப்பாங்க, டிஃபன் வீட்டுல வந்து அம்மா டிஃபன் செய்வாங்க, அப்பா வந்து வேலைக்கு போவாரு, குழந்தைகள் இப்ப ஸ்கூலுக்கு போவாங்க, சாயந்தரம் வருவாங்க, திரும்ப இது மாதிரி இது இப்படி ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்கும்போது, ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ மற்றவர்கள் தனக்கு செய்த பணிவிடைகளையோ அல்லது தனக்கு செய்த நன்மைகளையோ அவங்க வந்து ரெகனைஸ் பண்றதுக்கு மறந்துடுறாங்க. ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண், தன்னோடு இருக்கும் ஒரு பெண் தனக்கு வந்து கொடுத்த சந்தோஷங்கள், தனக்கு செய்த பணிவிடைகள், தன்னை அவங்க எந்த விதத்துல கவனிச்சுட்டாங்க, எப்படி அவங்க நம்ம மேல அன்பு செலுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆணாவது, பெரும்பான்மையானவர்கள் நான் சொல்றேன், ஒரு சிலர்கள் இருக்காங்க, பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் வந்து அந்த மனதளவில் வந்து ஒரு நன்றி பாராட்டுவது இல்லை. இப்போ நம்ம சாதாரணமா வந்து வெளியே போகும்போது யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வண்டி எடுத்துட்டு போறோம், அவர் சொல்றாங்க, சார் 2 வீலர் ஸ்டாண்ட் எடுக்காம போறீங்க அப்படின்னா நம்ம உடனே டக்குன்னு என்ன பண்றோம், தேங்க்யூ அப்படின்னு அவருக்கு ஒரு கையை உயர்த்தி நன்றி சொல்லிட்டு போறோம். யாராவது ஒருத்தர் பேங்க்ல பேனா வாங்கி எழுதணும்னா அவருக்கு நன்றி சொல்றோம். ஒரு நல்ல ஒரு உணவு யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம அவருக்கு நன்றி சொல்றோம். எந்த உதவி யார் நமக்கு செய்தாலும் நம்ம நன்றி சொல்றோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு பிணைக்கப்பட்ட உறவுல இருவர் மத்தியில் வந்து ஒரு ஆழமாக உருவாக்கப்பட்ட ஒரு பாண்டேஜா இருக்கக்கூடிய அந்த உறவுல வந்து ஒருவர் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளையோ நன்மைகளையோ அந்த இன்னொருவர் வந்து ரெகனைஸ் பண்றது இல்ல. அது என்ன ஆகுதுன்னா, இது இவர்கள் செய்து இருக்க வேண்டிய கடமை. இப்போ ஒரு குழந்தைகள் வந்து நம்ம அப்பா வந்து நம்ம நல்ல ஸ்கூல்ல கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் வந்து நன்றி உணர்வு அந்த பெற்றோர் மீது, அந்த தந்தை மீதோ தாய் மீதோ அவர்கள் நன்றி உணர்வு பாராட்டினாங்க அப்படின்னா அந்த நன்றியை வந்து அவர்கள் ஆயுளுக்கும் மறக்க முடியாது. அதே மாதிரி குழந்தைகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்டு அவர்கள் ஒரு நல்ல குழந்தைகளாக வளர்ந்து நம்மளை கௌரவப்படுத்துற விதத்துல இருந்தாங்க அப்படின்னா நாம வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நன்றி உணர்வோட இருக்கிறோம். பரவாயில்ல, நம்ம குழந்தைகள் வந்து நாம சொல்றதை கேட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகள், அதாவது அவர்கள் வந்து சமூகத்தில் ஒரு நல்ல குழந்தைகளாக வளர்ந்தால்தான் நாம வந்து ஒரு நல்ல பெற்றோருங்கிற பெயர் எடுக்க முடியும். அப்போ ஒரு நல்ல பெற்றோருங்கிற அந்த பதவியையும் பட்டத்தையும் யார் நம்ம கொடுக்கறது, நம்முடைய நல்ல குழந்தைகள் கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நாம வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நாம வர்றதுக்கு நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு காரணம் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அந்த பெற்றோருக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் அப்படின்னா ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க உடம்புக்கு சரியில்லாத போது அவங்களை கவனிச்சுக்கிறது, அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, அவங்களை கரிசனத்தோட என்ன ஆச்சு, என்னமா பிரச்சனை, டாக்டர்கிட்ட போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறது, அல்லது அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, அவங்க கூட இருந்து அவங்களை காய்ச்சல்லாம் கூட இருந்து கவனிச்சுக்கிறது, இந்த மாதிரி அவர்கள் வந்து பணிவிடை பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண் வந்து கணவனுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படிங்கும்போது அவர்களும் அதே மாதிரி பணிவிடைகள் எல்லாம் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு அன்பு, பாசம், நட்பு என்ற அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்த உறவுகள் வந்து சுமூகமா போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த உறவுகள் யாரால் கொடுக்கப்படுகிறதோ, யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ, யார் அதை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வந்து அந்த கொடுக்கப்படுபவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும். அந்த நன்றி உணர்வு இருந்தாலே பல உறவுகள் வந்து உடைந்து போகாது. இது வந்து உறவுகளை காப்பாற்றுவதற்கு ஒரு அடிப்படையான விஷயம். என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும், அவங்க நம்ம மனைவியே இருந்தாலும், நம்ம கணவராக இருந்தாலும், நம்ம குழந்தைகளாக இருந்தாலும், அவர்களுக்கு நாம் வந்து அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர்களை பாராட்டுவதும், அவர்களுக்கு நாம் வந்து நன்றி தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுல ஒரு தவறும் கிடையாது. ஒரு நல்ல குழம்பு வச்சாங்கன்னா பாராட்டுங்க,
ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு செஞ்சாங்கன்னா நீங்க அவங்களை வந்து பிரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி குழந்தைகள் ஒரு நல்ல இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குட்னு சொல்லுங்க. அதே நேரத்துல அவர்களை வந்து நீங்க எல்லா நேரத்திலையும் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்தவாறு நடக்க முயற்சி பண்ணும் போதுதான் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துலதான் பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல போயிட்டு இருக்கும் போது என்ன அவர்களை அறியாமல் அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருவர் வந்து இன்னொருவர் மீது என்ன பண்றாங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த கண்ட்ரோல் எடுத்துக்கும் போதுதான் பிரச்சனையே வருது. அவர்கள் வந்து அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதையும் வந்து அந்த இன்னொரு அந்த அவர் உறவில் இருக்கும் இன்னொருவர் வந்து அவர் நினைத்த மாதிரி எல்லாம் நடக்கணும், அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அப்படி எல்லாம் நடக்கணும், நாம என்ன சொல்றோமோ அதன்படி நடக்கணும், நாம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதீதமான எதிர்பார்ப்புக்குள்ள போகும்போது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத பொழுது என்ன ஆகுது, அவங்க வந்து அந்த தன்னோட உறவில் இருப்பவர் கூட என்ன பண்றாங்க, ஒரு பிணக்கு ஏற்படுகிறது. நான் இதை கேட்கிறேன், நீங்க செய்ய மாட்டீங்களா, நான் கேட்டேன் நீங்க வாங்கி தர மாட்டீங்களா, நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன், நீங்க என்ன கண்டுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி அத்தனை நாள் வந்து அவர் எவ்வளவோ செஞ்சிருப்பார், அந்த இன்னொரு நபர் வந்து அந்த தன்னுடைய உறவுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சிருப்பாரு. ஆனாலும் அவங்களுக்கு என்னன்னா அவர்களுடைய அந்த அதீத ஆசையும் அதீத எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு அல்லது வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை வந்து கண்டிச்சிருப்பாங்க. இப்ப உதாரணமா வந்து நிறைய மனைவிமார்கள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கணவனுக்கு தெரியாமல் வந்து ஏராளமா கடன் வாங்கிடுறாங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு ஆண்கள் என்ன பண்றாங்க, மனைவிக்கு தெரியாம நிறைய வரவு செலவுகள் பண்றாங்க. மனைவி ஏதாவது கேட்டா இது உனக்கு எல்லாம் தெரியாது, சுமாரு இதெல்லாம் பிசினஸ், இதெல்லாம் நீ தலையிடாத, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, பல விஷயங்களை வந்து கணவன் மனைவி கிட்டையோ மனைவி வந்து கணவன் கிட்டையோ மறைச்சு ஒரு கட்டத்துல வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு கடன் தொல்லையோ ஒரு பிரச்சனையோ வரும் பொழுதுதான் என்ன பண்றாங்க, வேற வழி இல்லாம அதை வந்து அவங்க தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல்ல அது என்ன ஆயிருது, அவங்க கைமீறி போயிருது. அப்ப என்ன ஆகுது, இந்த ஒருவர் இன்னொருவர் மீது மிகுந்த கோபமடைந்து அவங்க என்ன பண்றாங்க, அவர்களை திட்டுறது அடிக்கிறது, இந்த மாதிரி அந்த உறவுகள்ல விரிசல் ஏற்படுது. அப்போ இந்த உறவுகள் வந்து விரிசல் ஏற்படுறதுக்கு ஒரு பிரைமரியான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு தரப்பு இன்னொரு தரப்பிடம் அதீதமான எதிர்பார்ப்பதும் அதை அவர்கள் செய்யாத போது அவர்கள் மீது கோபப்படுறது, அவங்க இந்த உறவை வந்து துச்சமா மதிச்சு தூக்கி எறிய முற்படுறது. அதுக்கப்புறம் அந்த உறவுகளை ஒரு சில இடங்கள்ல நிறைய குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன ஆகுது, ஒரு டைவர்ஸாவே மாறி போயிருது. அதே மாதிரி குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் கிட்ட அந்த அன்போ அந்த இதோ அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது அவங்க என்ன பண்றாங்க, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இதை நிறைவேற்றி வைக்கும் போது அவங்க வீட்டை விட்டு அவங்க கூட ஓடிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ எல்லா இதுக்குமே அடிப்படையான விஷயம் என்னன்னா இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து நன்றி பாராட்ட மறப்பது, இன்னொன்னு நம்முடைய துணையிடம் அல்லது நாம் யாரோட உறவில் இருக்கிறோம் அவர்களிடம் வந்து நாம வந்து அதீதமான எதிர்பார்ப்புகளையும் அதீதமான நம்பிக்கையை வைத்து அவர்களிடமிருந்து நிறைய விஷயங்களை நாம் எதிர்பார்க்கிறபடி நாம் நினைக்கிறபடி நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அது நடக்காத பொழுது அந்த உறவில் பிணக்கு ஏற்பட்டு உடைகிறது. சரி, இப்ப இந்த உறவு பிணக்கு ஏற்பட்டுருச்சு, உறவு வந்து உடைஞ்சு போச்சு அப்படின்னா இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கும் போது இப்போ சமீபத்துல வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் மூலம் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானோட அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன் சொல்லக்கூடிய டிஜிஎம்ங்கிறது உடனே ஒரு ஹாட்லைன் அவங்களுக்குள்ள ஒரு ஃபோன் கனெக்ஷன் இருக்கு, உடனே அவங்க பண்றாங்க. உடனே வந்து இந்தியா தரப்புல இருந்து அதே டிஜிஎம் பேசுறாங்க. அப்புறம் ரெண்டு தரப்பு அவங்க தரப்பு கிட்ட கன்சல்ட் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டு இப்போ வந்து அந்த போர் நிறுத்தம் ஒரு அப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப இதுவே வந்து இந்நேரம் இப்ப யாருக்குரிய இந்த போர் நிறுத்தம் இது பண்ணி ஒரு 10 நாளைக்கு மேலாச்சு. இந்நேரம் அந்த போர் வந்து இன்னும் உக்கரம் அடைந்திருந்தால் எவ்வளவு பேர் மரணம் அடைகிறது, எத்தனை பேர் சாகிறது, எவ்வளவு பொருளாதார இழப்பு, எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா இதெல்லாம் எப்படி தீர்க்கப்பட்டதுன்னா இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை செய்தது மூலமாக, டயலாக், ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ண காரணத்தினால இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த பிணக்குகள் தீர்க்கப்பட்டது. அதே மாதிரி மனிதர்களுக்குள்ளும் இந்த பிணக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இருவரும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒருவர் வந்து தன்னுடைய எதிர்பார்ப்புகளை மற்றவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட இருந்து பதில வாங்கணும். அந்த பதிலுக்கு நம்ம ஒரு பதில் வந்து ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இந்த மாதிரி பண்ணலாமே, எனக்காக இதை நீங்க பண்ண முடியாதா, ஏன் பணம் இல்லையா, சரி அந்த பணத்தை இப்படி பண்ணலாமல்ல, எனக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை நீங்க பண்ணி கொடுக்கலாமல்ல, அந்த மாதிரி எப்ப வந்து ஒரு டயலாக் நடக்குதோ அப்பதான் இந்த பிணக்குகள் தீரும். இப்ப பெரும்பான்மையான உறவுகள்ல வந்து மனிதர்களுக்கு என்ன ஒரு குணாதிசயம் இருக்குன்னா, ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டா உடனே என்ன பண்ண மாட்டாங்க, மூஞ்சி திருப்பிக்குவாங்க, பேச மாட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாசம் பல வருடங்கள் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உறவுகளுக்கு மத்தியில இருக்கு. இதுல ரெண்டு விதமான நிலை இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினர்கிட்ட தொடர்ந்து பல நல்ல விஷயங்களையோ அல்லது அவங்க எதிர்பார்ப்புகளையோ சொல்லி ஒரு நிறைவேறாத காலகட்டத்துல அவங்களுக்குள்ள அந்த பிணக்கு ஏற்படும் பொழுது அவங்க வந்து அந்த டயலாகுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட என்ன சொன்னாலும் இவங்க மாற மாட்டாங்க, என்ன சொன்னாலும் இவங்க திருந்த மாட்டாங்க, இவங்க கிட்ட நம்ம சொல்றதே வேஸ்ட், நாம இவங்க கிட்ட பேசுறதை விட பேசாம இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அவங்க ஒதுங்கி போறாங்க. அது எதிர் தரப்பினர் வந்து அப்பா சனியை விட்டு செய்யலன்னா நோய்
நோயினு தொடர்ந்து ஏதாவது நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மனுஷன் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு பேசாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு மூலையில இருக்கிறாங்க. இது என்ன ஆகுது, இது இந்த உறவுகள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரம் 10 நாள் இப்படியே இந்த நாட்கள் அதிகமாக அதிகமாக இவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த தன்முனைப்பு என்ன ஆகுது, இவர்களை வந்து ஒரு ஒரு இறுகின பாறை மாதிரி அவர்களை ஆக்கிறது. ஒரு கட்டத்துல இருவரும் இணையவே முடியாத ஒரு கண்டிஷன்ல இது பண்ணி அவர்கள் வந்து தொடர்ச்சியா பிரிந்து போயிடுறாங்க. அப்போ இந்த உறவுகளை வந்து காப்பாற்றுவதற்கும் அல்லது அந்த உறவுகளை பிணக்குகளை சரி செய்வதற்கும் என்ன நமக்கு முக்கியமான ஒரு விஷயம்னா, இப்ப நம்ம வந்து பல பல நேரங்கள்ல நம்ம மனிதர்கள் வந்து சொல்றதை கேட்போம், அவனால என்ன ஆகுதுங்க, 10 விசாக்கு பிரயோஜனம் இல்ல, அவனால நமக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி பலர் சொல்லதை கேட்போம். ஆனா உண்மையில் வந்து அது ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை. ஏன் அப்படின்னா, அவர்கள் நமக்கு உதவி செய்யணுங்கிறது அவசியமே கிடையாது, அவர்களால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த உலகத்துல சமகாலத்தில் நாமும் வாழ்கிறோம் அவரும் வாழ்கிறோம் அப்படிங்கிற முறையில இந்த உலகத்தில் நமக்கு நம்மோடு அருகில் வரும், நம்மோடு பழகும் அல்லது பழகாத நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களுமே நமக்கு முக்கியமானவர்கள் தான். இப்ப நீங்க இப்படி நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல நாம ஒருத்த மட்டும் தனியா இருக்கேன் அப்படின்னா, இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னா சண்டை இருக்குமா, சச்சரவு இருக்குமா, போட்டி இருக்குமா, பொறாமை ஒண்ணுமே இருக்காது. இது மட்டும் இருக்காது, இல்லாம போயிரும், பாசமும் இருக்காது, நட்பும் இருக்காது, யாருமே நம்மளை பத்தி கேர் எடுத்துக்கிற இருக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால் ஒரு மனிதன் அதிகபட்சம் ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாசத்துக்குள்ள அவன் என்ன பண்ணிடுவான், ஒண்ணு அவன் தானா செத்து போயிடுவான், இல்ல சூசைட் பண்ணிக்குவான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே வந்து மற்றவர்களால் அர்த்தப்படுத்தப்படுகிறது. நம்ம வந்து பல பேரை வந்து இந்த உலகத்துல நம்ம சார்ந்து இருக்கிறோம், இதை நம்ம உணர தவறுறோம். நமக்கு பின்னாடியே நம்முடைய உணவுல இருந்து நம்ம உணவை தயாரிக்கக்கூடிய விவசாயி, அதை கொண்டு வந்து சேர்க்கிற டிரான்ஸ்போர்ட், அதை விற்கிற கடைக்காரர், நமக்கு அதை வாங்க பணம் கொடுக்கக்கூடிய நம்முடைய முதலாளி, அல்லது பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாம செய்யற தொழில், அந்த தொழில நமக்கு வர வாடிக்கையாளர், இது ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு, ஒரு பெரிய ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்ட ஒரு பிரிக்க முடியாத சங்கிலி அப்படின்னு மனிதர்கள் நாம உணர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி உணர்ந்த மனிதர்கள் இந்த உறவுகளை வந்து நிச்சயமாக மதிப்பார்கள். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தரை ஈஸியா அவங்க தூக்கி போட்டுட்டு இன்னொரு உறவை நாடி போயிருவாங்க. அப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சொல்லுவாங்க பழைய எதுக்கு புதுசுக்கு பழசு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனிதர்களுக்கு வந்து இருவருக்கு உள்ள ஒரு உறவுகள் இருக்கும்போது ஒரு மனிதருடைய நன்மை தீமை பிளஸ் மைனஸ், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாமே இன்னொரு மனிதர்களுக்கு அத்துப்படியா இருக்கும். அப்போ அவர்களை விட்டு இவர்கள் பிரிந்து இன்னொரு உறவுல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த உறவுல வந்து அந்த புதிய உறவு ஆரம்பத்துல அவங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும், அந்த ஒரு நட்போ இதோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களோட நெகட்டிவ் சைடோ இவங்களோட வீக்னஸோ அவங்களுக்கு தெரிய வரும்போது என்ன ஆகும், அந்த உறவில் வந்து உடனடியாக விரிசல் ஏற்படும். அப்போ எந்த உறவையுமே புறக்கணிச்சு இன்னொரு உறவை நாடி போறதுக்கு பதிலா, அல்லது ஒரு உறவில் இருந்து வெளியேறி அந்த உறவை அறுத்துட்டு போறதுக்கு பதிலா, அந்த உறவில் வந்து எதனால் விரிசல் ஏற்படுது, எதனால் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு ஒரு டயலாக் பண்ணி, ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அவர்களோடு ஒரு பிணக்குகளை சரி செய்யறதுக்கு ஒவ்வொருவருமே முயற்சி எடுத்துக் கொள்ளும் பொழுது அந்த உறவுகள் காப்பாற்றப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல மனிதர்கள் வந்து மனம் விட்டு பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அப்படின்னா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுல அடிப்படையா வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்களுடைய தன்முனைப்பு. அப்ப இந்த ஈகோ என்ன பண்ணுது, நம்ம ஏற்கனவே வந்து பாவப்பதிவுகள்ல சொல்லியிருக்கிறோம், அருங்குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமம், குரோதம், பேராசை, பொறாமை, பகமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ஈகோ என்ன பண்ணும், ட்ரிகர் பண்ணும். அப்ப இந்த உறவுகள் வந்து கெட்டு போறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் என்ற அகம்பாவம். இந்த தான் என்ற அகம்பாவம் இந்த அருங்குணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மோசமான குணங்களை தூண்டுது. அந்த அருங்குணங்கள் என்ன பண்ணுது, அதற்கு அடுத்தபடியா களவு செய்யுது, பொய் சொல்லுது, கொலை செய்ய சொல்லுது, தாக்குதலை நடத்துது, உறவுகளை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அவர்களை வந்து கடந்து போக வைக்குது. அப்போ இதற்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது, இதற்கு அடிப்படையான காரணம் அப்படின்னா மனிதர்கள் வந்து எல்லோருமே வந்து அவங்க வந்து இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல, பாஷா படத்துல ஒரு நல்ல ஒரு டயலாக் சொல்லுவாரு, நான் இங்க கேட்டு நடக்கிறோம் இல்ல, நான் இங்க கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு நெஞ்ச தட்டி சொல்லுவார். அப்போ 90% மக்கள் வந்து அவங்க மூளை சொல்றதை கேட்டுதான் நடக்கிறாங்க, அவங்க மனசு சொல்றதை கேட்டு நடக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாம வந்து நம்ம ஒரு விஞ்ஞான ரீதியா நம்முடைய மூளையினுடைய கட்டமைப்பை பத்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த மனிதர்களுடைய கோபம், பொறாமை, காமம் எல்லா உணர்வுகளுமே எங்கிருந்து தூண்டப்படுகிறதுனா மூளையிலிருந்து தூண்டப்படுகிறது. அப்ப இந்த உணர்வுகளை எது கட்டுப்படுத்துதுன்னா மூளையில் உற்பத்தி ஆகக்கூடிய டோபமைன், செரோட்டனின், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ், அதாவது ரசாயனங்கள் வந்து
உணர்வுகளை தோற்றுவிக்கிறது, ரசாயனங்கள் வந்து உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது, ரசாயனங்கள் உணர்வுகளை ஆளுகிறது அப்படிங்கிறத நாம முதல்ல அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த 90% மக்கள் இந்த உறவுகளை தூக்கி எறிகிறவங்க, உறவுகளை துச்சமா மதிக்கிறவங்க, பகமையை ஏற்படுத்துறவங்க, களவு செய்யறவங்க, பொய் சொல்றவங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த மேல் மனதனுடைய ஆதிக்கத்துக்கு, அதாவது மூளையினுடைய நேரடி ஆதிக்கத்திற்கு உட்பட்டு அந்த எமோஷனல் ஸ்டேட்ல அவர்கள் எடுக்கக்கூடிய பல முடிவுகள் வந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு படுபாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. சரி, இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கும்போது மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதன் வந்து மேல் மனதை கேட்டு அதனுடைய ஆலோசனையை கேட்டு செயல்படுவதற்கு பதிலாக மனதனுடைய ஆலோசனை, அந்த மனதை வந்து நடுமனம் அப்படிங்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலையிலிருந்து நம்முடைய மூலாதார சக்கரம் வரைக்கும் 7 சக்கரங்கள் இருக்கு. இதுல இந்த 7 சக்கரத்துல நடுவில் இருக்கக்கூடிய அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த அநாதக சக்கரம் தான் வந்து 2க்கும் மத்தியில இருக்கு. அப்போ இந்த மனதினுடைய குரல், இந்த மனதின் குரல் கேட்டு நாம செயல்படணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கட்டாயம் வந்து தினமும் காலையில் ஒரு 10 நிமிடம், மாலையில் ஒரு 10 நிமிடம் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல வீட்டுல அமர்ந்து கண்களை மூடி நம்மளுடைய ஒவ்வொரு குணாதிசயத்தை பத்தியும் நாமே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மனசுல வந்து நம்ம எண்ணத்தை நிறுத்தி நாம செய்யறது சரியா, நாம இந்த இடத்த முடிவு சரியா, நாம பேசின பேச்சு சரியா, நம்ம இப்படி பேசியிருக்கலாமா, அப்படி பேசியிருக்கலாமா, இந்த இடத்துல தவறு செஞ்சுட்டோமோ, அப்ப இந்த தவறை திருத்தறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நாம மனதின் குரலை கேட்டு நாம் செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் இந்த மூளையினுடைய அந்த பிடியிலிருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிப்போம். அப்போ இந்த இடத்துல எவ்வளவு பகையாக இருந்தாலும் நீங்க வந்து உங்களுடைய மனதின் குரலை கேட்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அந்த மனதினுடைய குரல் வந்து உங்களுக்கு நாம தப்பு செஞ்சுட்டோமோ அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தும் பொழுது உடனடியாக நீங்கள் யாரிடம் பகமை பாராட்டினீர்களோ, யாருடைய உறவை நீங்கள் வந்து முறித்தீர்களோ அந்த உறவை வந்து சரி செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த இடத்துல வந்து யார் பாதிப்புக்கு உள்ளானார்களோ அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவர் என்ன பண்ணணும், உடனடியாக மற்றவரோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போனா 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தரை திட்டிடுவாரு, பிரிஞ்சு போயிருவாங்க. ராத்திரி பூரா 2 பேருமே தூங்க மாட்டாங்க. தூங்காம ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆனா காலையில பாத்தீங்கன்னா இந்த யார் வந்து இந்த கடுஞ்சொல்ல சொன்னாங்களோ அல்லது யார் இந்த உறவை வந்து எடுத்தறிஞ்சு பேசினாங்களோ அவங்க வந்து அவருக்கு ஒரு போன் பண்ணியோ அல்லது நேர்ல வந்தோ ஒரு சாரிடா நான் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னா அந்த நபர் என்ன பண்ணுவாரு, அப்படியே கண்ணீரோடு இந்த நபரை கட்டி பிடிச்சி சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா அவரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் இந்த உறவை சரி பண்ணணும் மாதிரி அவரு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். ஆனா அவர் தானே என்னை திட்டினாரு, ஏன் வந்து அவர் வந்து தன்னுடைய நிலைமை ஏன் உணர மாட்டேங்கிறாரு, ஏன் அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து என்கிட்ட வந்து வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த எதிர் தரப்பினரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உறவுகளை சீர்படுத்துவதற்கு உறவுகள் செய்யும் நல்ல விஷயங்களை பாராட்டுங்கள். அதற்கடுத்தபடியாக உறவுகள் கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்கும் கெட்ட உறவுகளை சீர்படுத்துவதற்கும் நீங்க மூளை சொல்றதை கேட்காம உங்க மனசு சொல்றதை கேளுங்க. அந்த மனசு சொல்றதை கேட்கறதுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் காலையில சாயந்தரம் அமர்ந்து ஒரு தியானத்தில் ஈடுபட்டு உங்களை நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய எல்லா உறவுகளும் பிரச்சனைகளும் தீரும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலும் ஒரு மறுமலர்ச்சியும் வளமும் நலமும் ஏற்படும். அனைவரும் இன்புற்று வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன்.